இது வந்து ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கேன். முன்ன வந்து ஒரு 25,000 50,000 லஞ்சம் வாங்குவான். இப்போ 50 lakhs 40 lakhs 1 கோடி வரைக்கும் லஞ்சம் கேட்கறாங்க. கேட்கறத பிளானிங்க வேற. இங்கேயும் வாங்க மாட்டான். அவரை ஹோட்டல்ல கூப்பிடுவான், அதோ ஒரு இடத்துல கூப்பிடுவான். அந்த ஹோட்டல சஸ்பென்ஸா கூப்பிட்டு அங்க காசு டீலிங் பண்ணுவான். இப்போ நியூ வந்து நம்ம போல ஆள விஜிலன்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்ணாங்க, இப்போ வந்து அந்த லஞ்சம் வந்து கோல்டு பிஸ்கெட்ல வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த போல கோல்டு பிஸ்கெட்ல லஞ்சம் வாங்குறாங்க. இதை வந்து ரொம்ப இப்போ பயந்துட்டு நிறைய பேர் இங்கே லஞ்சம் கொடுத்துருக்க பயந்துட்டு யார் வழியே சொல்லல. நான் வந்து ஒரு 1 year ரிசர்ச் பண்ணிக்க சார். இதே போல நியூஸ் கலெக்ட் பண்றதுக்கு தான் நான் வந்து ஒரு லெட்டர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அண்ட் இடிக்கு லெட்டர் எழுதிருக்கேன். அந்த போட்டில் நிறைய மேட்டர், நான் சோசியல் ஒர்க்கர், நிறைய மேட்டர் எழுதிருக்கேன். அதில் வந்து ஜிஎஸ்டி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி ஒரு 2019 ஒரு கமிஷனர் இருந்தாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு 2 crores லஞ்சம் வாங்கியிருக்கேன். அதை நான் வந்து இப்போ அவர்கிட்ட நீங்கள் ரைட்டிங் கொடுத்தோம். 2019 ரைட்டிங் லெட்டர் கொடுத்துருக்கோம். அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் த்ரீட் பண்றத அவருக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம லைஃப் பாதம் ப்ராப்ளமா இருக்குது. 2000 யார் ப்ரொவைட் பண்ற அவருக்கு கொடுத்துட்டாங்க. இல்ல நானும் கொடுக்க மாட்டான். அந்த பப்ளிக் நிறைய கொடுக்குறாங்க. அவர் பழிக்கிட்டாங்க. அவரை என்ன சொல்றாங்க, அது நாடி பிடிச்சிடுவான். என்ன ப்ராப்ளம் இருக்கா பிடிச்சிக்குவான். அதை பெரிய காமிச்சிட்டு லஞ்சம் கேட்கலாம். அதே போல பயந்துட்டு காட்டுவான். இந்த உங்களுக்கு மைண்டு பிளானிங் இதே போல ஆளு சரி. நம்ம போல ஆளுனா கேட்க மாட்டான். இன்னொரு போல ஆள் தான் கேட்பான். அது என்ன தெரிஞ்சாலும் கேட்டுட்டு பயந்துட்டு வாங்குவாங்க. இவர் ஒரு ஆள் நம்ம கடைக்கு வந்து ஒரு ஆள் தான் ஐடி காமிச்சுருக்காரு. மற்ற 7 பேர் கிட்ட ஐடி ப்ரூஃபே இல்லை. நேராக விதவுட் ஐடி கார்டு 4 லேடிஸ் நம்ம வீட்டில் போய் நம்ம வைஃப்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு. இப்போ கூட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காரு. நான் இது பண்ண போறேன், இது பண்றேன் நான் வைஃப்ல டார்ச்சர் பண்றாரு. 4 பேர் விதவுட் ஐடி கார்டு. ஒரு ஆள் ஐடி இருக்கால நம்ம கடையில் உட்காந்துன்னு இருக்காரு. அது உட்காந்துட்டு நம்மளுக்கு இது 75 lakhs கொடுத்து செட்டில்மெண்ட் பண்றேன், இதை பண்றேன். நம்ம கிட்ட இல்லை. நம்ம கடவுள் பொருள் இருக்குது 30 lakhs தான். கடை போட்டு 1.5 மாசம் தான் ஆயிடுச்சு கடை போட்டு கூட. அந்த போய் நம்மளுக்கு புள்ள 20 grams கோல்டு கூட காணும். அவர் விதவுட் ஐடி கார்டு வந்து நல்லா வீட்டெல்லாம் தேடின்னு இருக்காரு. அவர் வீட்டில் அது செயின் இருந்துச்சு 20 grams, அது இல்லை. அவர் விதவுட் ஐடி கார்டு மேலே போய் எல்லாம் பார்த்து எல்லாம் பாத்திரம் எல்லாம் ஏற்றி கிரண சாப்பிட புரோஜன கடையில் எல்லாம் பார்த்து எல்லாமே எதுவுமே இல்லை. நமக்கு வீட்டில் எதுவுமே கிடைக்கல. கடையில் கூட அவர் பென் டிரைவ் கட்சிச்சு அவர் இத்து போயிட்டாரு. ரெக்கார்டிங் பண்ண கேமரா டிவைட் இருக்கு, ரெக்கார்ட் எதில் இருக்கு. அவர் கேமரா டிவிஆர் வித்து போயிட்டாரு. எதுக்கு எடுத்து போறேன்னா இது முன்னாடி பாஸ்போர்ட் சொல்லுங்க, என்ன பாஸ்போர்ட் சொல்ல அவருக்கு பாஸ்போர்ட். அதனால தான் டிவிஆர் இவர் எடுத்து போயிட்டாரு. நம்ம கடை டிவிஆர் அது டிமாண்ட் பண்ணாரு. அது காசு கேட்டார். 75 lakhs காசு கேட்கணும். இது கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ண சார். அவ்வளோ நம்ம கடையில் சார் கடை போட்டு இப்போ இது 1 lakh 2 lakhs நம்ம சொன்னா அவருக்கு. அது மூட்ல என்ன இல்லை அது அவன் மாதிரி கொடுத்து ஆகணும். அங்கே போய் பேசலாம், இது போய் பேசலாம்னு அந்த மாதிரி சொன்னாரு. அது பார்த்து ஒரு பென் டிரைவ் 2 பென் டிரைவ் வீட்டில் ஒரு 20 grams செயின், அவர் வைஃப் செயின் அவர் ஏதோ காணும். அவர் எடுத்து போயிட்டார் வீட்டிலேருந்து. அவர் விதவுட் ஐடி கார்டு விதவுட் ஐடி கார்டு அது நம்ம கடையில் கொடுத்த இப்போ பொருள் மாத்திரம் நம்ம கிட்ட சைன் பண்ணி வாங்கிறார். வீட்டில் இப்போ அது நம்ம பார்க்கல. அவர் இப்போ போகும்போது நம்ம பார்த்தோன்னா அது இல்லை. அது மாட்டும் நமக்கு தெரியல. நமக்கு இப்போதான் என்ன தெரிஞ்சிச்சு இல்லை. அப்போ நிறைய பார்ப்போம் போது ஃபுல்லாக அப்போ இல்லை 20 grams செயின் அவர் பார்த்தோன்னா அதில் காணும். அவர் விதவுட் ஐடி கார்டு தான். அவர் 2 லேடிஸ் வந்துச்சு. அந்த மாதிரி கேட்குறாரு. நம்ம டாக்குமெண்ட் இல்லைன்னா கொஞ்சம் மேலே கொஞ்சம் இது கொட்டேஷன் இருந்துச்சு. நம்ம கொட்டேஷன் கொடுக்கணும் பார்ட்டிக்கு சார். அந்த மாதிரி அமௌண்ட் ஆகுதுன்னு அந்த கொட்டேஷன் கொஞ்சம் பென்ட்ரைவில் இருந்துச்சு. அது பார்த்து அவர் டிமாண்ட் பண்ணாரு. அது அவ்வளோ கொடுத்தது ஆகணும், 75 lakhs கொடுத்தது ஆகணும் சார். அவ்வளோ இல்லை சார், இது பார்த்து கொஞ்சம் டேக்ஸ் கட்டலாம்னு சொன்னேன் சார். பாதி 2 lakh 3 lakh டேக்ஸ் கட்டலாம் சார். அவ்வளோதான் பொசிஷன் இருக்கேன் சார். இல்லை இது அது மாதிரி பிசினஸ் பண்ணேன்னா நீ கொடுத்தது ஆகணும் 75 lakhs அவர் டிமாண்ட் பண்ணார் நம்ம கிட்ட. நம்ம கொடுக்கல அவர்கிட்ட. நம்ம சார் இல்லை நம்ம கிட்ட சரி நான் கொடுத்தது இல்லை சார். நம்ம எல்லாம் வெளியே வாங்கி ஒரு 2 lakhs 3 lakhs வெளியே ஃப்ரெண்ட் கிட்ட வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1.5 months பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1.5 years அவர் வந்து அந்த மாதிரி உட்காந்து 9:30 வந்து நம்ம கடையில். அவர் பேசி இருக்குது நிஷாந்த் பாண்டே. அவர் தான் வந்து மேலே ஒரு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ இது முடியும்னு சொன்னார். நான் பாரு ஹோமாராம்.